காலையில் எழுந்ததுமே விசில் சவுண்டு கேட்டு கிச்சன் பக்கமாக போயிட்டேன். அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் இட்லியை சுட்டு குருமா வைக்க போகிறோன்ற பிளானை சொன்னாங்க. ஓ பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னெல்லாம் வேடிக்கை பார்த்தேன்றதை நீங்களும் பார்க்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இட்லி சுட்டு குண்டான மூடும்போது தான் எனக்கு டவுட் வந்துச்சு. இட்லி குண்டா சவுண்டு வெட்லையே, அப்போ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா குக்கர்லேருந்து வந்திருக்கு. குக்கரில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குருமாவுக்கு தேவையான மெயின் டிஷ்ஷை இது கூட தாங்க கொதிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு வழியாக இட்லி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இட்லி குண்டான்லேருந்து அந்த இட்லி எடுத்து வச்சாங்க பாருங்கள். அது வந்து ஆவி போகிறத பார்க்குறதே வேற மாதிரி இருந்துச்சுங்க. திரும்பி இட்லி குண்டானை பார்த்தா கொதிச்சுட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம இட்லியை வேடிக்கை பார்க்க போயிட்டோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் வேணாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா அது காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு நல்லா பொரிச்சு வந்ததும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. அதை நம்ம அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்கலாங்க. ஃபைனலாக குருமாவுக்கு தானே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்புலாம் போட்டு கொதிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் குருமா ரெடின்னு நான் நினச்சேன். இல்லை இன்னும் தேங்காய்லாம் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓ தேங்காய் ஊற்றினா தான் குருமா போலியே. இரு 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 ம் ம் அப்படி ஊற்றணும். அப்படி தூக்கி அப்படி கரண்டில் தூக்கி இப்படி ஊற்றணும். அது மாதிரிலாம் தூக்கிலாம் ஊற்றக்கூடாதுடா. விடணும். ஒரு வழியாக ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சு வாழை இலையை போட்டு நல்லா இட்லிலாம் வச்சு குருமாவெல்லாம் ஊற்றி அழகாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு இந்த இட்லி வித் குருமா. இதோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுங்க.